மோசே ஆசரிப்பு கூடாரத்தின் பிராகாரத்தை உண்டு பண்ணின விதமாவது, தெற்கே தென் திசைக்கு எதிரான பிராகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்ச நூலால் நெய்த 100 முழ நீளமான தொங்கு திரைகளை செய்தான். அவைகளின் தூண்கள் 20, அவைகளின் வெண்கல பாதங்கள் 20, தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி. வடபக்கத்து தொங்கு திரைகள் 100 முழம், அவைகளின் தூண்கள் 20, அவைகளின் வெண்கல பாதங்கள் 20, தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி. மேற்கு பக்கத்து தொங்கு திரைகள் 50 முழம், அவைகளின் தூண்கள் 10, அவைகளின் பாதங்கள் 10, தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி. சூரியன் உதிக்கிற திசையாகிய கிழக்கு பக்கத்து தொங்கு திரைகள் 50 முழம், ஒரு புறத்து தொங்கு திரைகள் 15 முழம், அவைகளின் தூண்கள் 3, அவைகளின் பாதங்கள் 3. பிராகார வாசலின் ஒரு புறத்துக்கு சரியாக மறுபுறத்திலும் தொங்கு திரைகள் 15 முழம், அவைகளின் தூண்கள் 3, அவைகளின் பாதங்கள் 3. சுற்று பிராகாரத்து தொங்கு திரைகள் எல்லாம் மெல்லிய பஞ்சு நூலால் நெய்யப்பட்டிருந்தது. தூண்களின் பாதங்கள் வெண்கலம், தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி, அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் வெள்ளி. பிராகாரத்தின் தூண்கள் எல்லாம் வெள்ளி பூண்கள் போடப்பட்டவைகளுமாயிருந்தது. பிராகார வாசலின் தொங்கு திரைகள் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்ட விசித்திர தையல் வேலையாயிருந்தது. அதன் நீளம் 20 முழம், அதன் அகலமும் உயரமும் பிராகாரத்தின் தொங்கு திரைகளுக்கு சரியாய் 5 முழம். அவைகளின் தூண்கள் 4, அவைகளின் வெண்கல பாதங்கள் 4, அவைகளின் கொக்கிகள் வெள்ளி, அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் அவைகளின் பூண்களும் வெள்ளி. வாசஸ்தலத்துக்கும் பிராகாரத்துக்கும் சுற்றிலும் இருந்த முளைகள் எல்லாம் வெண்கலம். இந்த பிராகாரத்துக்கு உள்ளால நாம் தகன பலிபீடத்தையும், அதாவது வெண்கல பலிபீடத்தையும், தண்ணீர் தொட்டி அல்லது வெண்கல தொட்டி என்று சொல்லப்படுவதை நாம் இங்கு பார்க்கலாம். இந்த வெண்கல பலிபீடமும் வெண்கல தொட்டியும் வாசஸ்தலத்துக்கு முன்பாக பிராகாரத்துக்குள்ளால இருக்கும். இப்போது தகன பலிபீடத்தை மோசே எவ்வாறு உண்டாக்கினான் என்பதை நாம் பார்ப்போம். தகன பலிபீடத்தையும் சீத்தி மரத்தால் உண்டாக்கினான். அது 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் சதுர வடிவும் 3 முழ உயரமுமானது. அதன் 4 மூலைகளிலும் அதனோடு ஏகமா இருக்கிற அதன் 4 கொம்புகளையும் உண்டாக்கி அதை வெண்கல தகட்டால் மூடி அந்த பீடத்தின் சகல பனிமுட்டுகளாகிய சாம்பல் எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள் துறடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்கினான். அதன் பனிமுட்டுகளை எல்லாம் வெண்கலத்தினால் பண்ணினான். வலை பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையையும் பலிபீடத்திற்கு உண்டாக்கி அதை அந்த பீடத்தின் சுற்றிக்கு கீழே பாதி உயரத்தில் இருக்கத்தக்கதாக வைத்து அந்த வெண்கல சல்லடையின் 4 மூலைகளிலும் தண்டுகளை பாய்ச்சுகிறதற்கு 4 வளையங்களை வார்ப்பித்து அந்த தண்டுகளை சீத்தி மரத்தால் பண்ணி அவைகளை வெண்கல தகட்டால் மூடி பலிபீடத்தை அவைகளால் சுமக்கத்தக்கதாக அதன் பக்கங்களில் உள்ள வளையங்களினால் பாய்ச்சினான். பலிபீடத்தை உள்வெளிவிட்டு பலகைகளினால் செய்தான். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு படிகளால் அதன் மேல் ஏற வேண்டாம் என்று கர்த்தர் உரைத்ததினால இந்த வெண்கல பலிபீடத்தை ஒரு சாய்வான பாதை மண்ணினால் அமைத்து அதன் மேல் ஏறி போய் ஆசாரியர்கள் பலி செலுத்துவார்கள். ஆசாரியன் தன் சணல் நூல் அங்கியை தரித்து தன் சணல் நூல் ஜல்லடத்தை அறையில் போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்து பக்கத்தில் கொட்டி பின்பு தன் வஸ்திரங்களை கழற்றி வேறு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்டுவான். கலசங்கள் பலிபீடத்தில் உள்ள சாம்பல்களை எடுத்து கொட்டுவதற்காகவும் நெருப்பு சட்டிகள் பலிபீடத்தின் நெருப்பை எடுத்து தூபபீடத்தில் பயன்படுத்துவதற்காகவும் உபயோகப்படுத்தப்பட்டன. ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பலிபீடத்துக்கு 4 கொம்புகள் காணப்பட்டன. இஸ்ரவேல் ஜனங்கள் பலியிடும்படி கொண்டு வரும் பலிமிருகங்களை கட்டி வைப்பதற்காக இந்த பலிபீட கொம்புகளை பயன்படுத்தினார்கள். இதை நாம் சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆசாரியன் பாவ நிவாரண பலியின் தலைமேல் தன் கையை வைத்து அந்த பாவ நிவாரண பலியை கொன்று அதன் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தமெல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி விடுவான்.
ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பலிபீடத்தில் ஒருபோதும் அக்கினி அவிந்து போகாமல் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு அக்கினியை எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும்படி ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் கட்டைகளை போட வேண்டும். இதை நாம் லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்களில் பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் யாத்திரை புறப்படும் போது பலிபீடத்தை சாம்பலர விளக்கி அதன் மேல் இரத்தாம்பர துப்பட்டியை விரித்து அதன் மேல் ஆராதனைக்கேற்ற சகல பணிமுட்டுகளாகிய கலசங்களையும் முள்துறடுகளையும் சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் கலசங்களையும் பலிபீடத்திற்கு அடுத்த எல்லா பாத்திரங்களையும் அதன் மேல் வைத்து அதன் மேல் தகசுத்தோல் மூடியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்ச வேண்டும். இதை நாம் எண்ணாகமம் 4ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்களில் பார்க்கலாம். அடுத்ததாக வெண்கல தொட்டி அல்லது தண்ணீர் தொட்டி. ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். தர்ப்பணங்கள் என்று சொல்வது எகிப்தில் இருந்தவர்கள் கண்ணாடிக்கு பதிலாக வெண்கலத்தை முகம் பார்க்கிற அளவுக்கு அதை தீட்டி வைத்திருப்பார்கள். இந்த ஸ்திரீகளின் தர்ப்பணங்களால இந்த வெண்கல தொட்டி செய்யப்பட்டது. இதற்கு அளவு கிடையாது. இந்த வெண்கல தொட்டியை உண்டாக்கும் போது கர்த்தர் மோசேயை நோக்கி, கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக. அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் பலிபீடத்தினிடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் போதும் அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவ கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். இது தலைமுறை தோறும் அவனுக்கும் அவன் சந்ததியாருக்கும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்கிறார். இதை நாம் யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரை உள்ள வசனங்களில் பார்க்கலாம். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், பின்பு ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடார வாசலில் வர செய்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து என்று எழுதியிருக்கிறது. அதுபோல யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே தொட்டியை வைத்து கழுவுகிறதற்கு அதிலே தண்ணீர் வார்த்தான் என்று எழுதப்பட்டிருக்கு.